அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நன்றியாக சொல்லுங்க ஏற்படையில. ஏன்னா நான் வந்து தமிழகத்தில் சென்னை கல்லூரியில் இளநிலை படிச்சுட்டு இருந்தேன் தமிழ் இலக்கியம். எனக்கு இப்போ வந்து ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தல் இந்த மாதிரி பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குமா இந்த மாதிரி புத்தகங்கள் போட்டு அதை அறிமுகப்படுத்துவாங்க. நீங்கள் போகும்போது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அறிமுகப்படுத்துனாங்க. ஸோ அப்படிதான் எனக்கு சிறந்த புத்தகம் சிறந்த மாதிரி கிடைச்சது. ஸோ அப்படி இந்த மாதிரி அனுப்பியிருந்தேன். ஆக்சுவலி அந்த புக்கு அனுப்பி எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் வந்து நடுவில் ஒரு 1.5 மாதம் கேப் எல்லாம் கூட வந்துச்சு. எனக்கு வந்து நானும் மெசேஜ் பண்ண கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு இல்லை சார் எனக்கு மெசேஜ் பண்ணார் ஒரு டேட் சொல்லிட்டு இந்த மாதிரி 31 நீங்கள் ஓகேங்களா ஓகேவா அந்த மாதிரி கேட்டாரு. நான் ரொம்ப சந்தோஷமா ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் வரைக்கும் வந்து நிற்குது. ஸோ அதே மனிதர்களால் என்னுடைய நிமிடங்களும் வாழ்க்கையும் ரொம்ப அழகாகிட்டே இருக்கு. ஒரு நாளும் ஒரு விஷயமும் எல்லா மனிதர்களுக்கும் நன்றி. பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்துக்கு நன்றி. ஏன் எனக்கு பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் வந்து தமிழ் இலக்கியம் படிக்கிறதுனால இப்போ நிறைய கேள்விப்பட்டுட்டே இருக்காங்க. இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கவிதைகள் வந்து பேசியிருக்காங்க. இந்த கவிதைகள் இவங்க வாசிச்ச கவிதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேராசிரியர்கள் பேசி பேசி நான் கேட்ட ஒரு இடத்துல இன்னைக்கு என்னுடைய நூலுக்காக ஒரு அறிமுகம் நானும் வந்து பேசுகிறேன். இந்த இந்த இலக்கிய வட்டத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன்னு நினைக்கும்போது எனக்கு வந்து அந்த கிராஃப் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வெள்ளை காகிதமாக வந்தப்போ ஏதோ ஒரு கவிதையாக மாறின ஒரு சந்தோஷமா இருக்கு. ஸோ அதுக்கான பொள்ளாச்சி இலக்கிய வட்டமும் அதனுடைய பொறுப்பாசிரியர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நான் எப்பவுமே ஆர்கனைசிங் கமிட்டியில் இருக்கேன். எக்ஸி பண்ணுறது ஈவெண்ட் போஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த லைஃப் வந்து நான் எந்த ஆர்கனைசிங் ஒர்க்கும் இல்லாமல் செயலில் வந்து உட்காந்து ஒரு ஈவெண்ட் வந்து பார்க்கறது ரொம்ப புதுவித அனுபவமாக இருந்துச்சு. அதுக்காக ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து என்னுடைய நூல் குறித்து பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் நான் பின்னாடி கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். முதல் நூல் வெளியாகும் போது இந்த முதல் நூல் வந்து நான் கவிதை தொகுப்பாக மாற்றி எனக்கு 16 மாதங்கள் 1.5 வருஷம் 16 மாதங்கள் வந்து நான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு எந்த பதிப்பகமும் சப்போர்ட் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 15-20 பதிப்பகத்துக்கிட்ட கால் பண்ணி நேரில் போய் இந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். நானும் என்னுடைய நண்பர் என்னோட சீனியர் தான் அவருக்கு 2 வருஷமாக அந்த தொகுப்பு வச்சுருந்தாரு. எவ்வளோ பதிப்பகங்கள் வாசல் பிரிச்சுட்டு கால் பண்ணி நான் வந்து பேசும்போது இந்த காலத்தில் பசங்க இதெல்லாம் ஒரு கவிதையாமா சும்மா எங்கேயாவது எழுதிட்டு வந்து அவங்க கவிதை சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் அந்த மாதிரி கவிதையாமா இந்த மாதிரி ஓப்பனாக பேசினாங்க. இந்த மாதிரி பேர் சொல்லக்கூடாது சொல்லுங்க. ஒரு 4-5 இடத்துலலாம் ரொம்ப மனசு உடைந்த மாதிரி பேசிட்டாங்க. கல்லூரி பேர் சொல்லும்போது தான் கொஞ்சமாக மரியாதை கிடைச்சிது. அப்போ நான் யோசிச்சேன் என்சிசிங்கிறதுனால ஒரு பிராண்டுக்கான மரியாதையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் திறமை இருக்கிற கவிஞர்கள் யாராவது முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அத்தனை விஷயங்கள் தாண்டி அப்புறம் என்னோட பேராசிரியர் ஒருத்தரே வந்து சப்போர்ட் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் புக் வந்து வெளியிட்டு செம்புதாய் பதிப்பகம்ன்றது என்னோட ப்ரொஃபஸர் சதாசிவம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அவரோட பப்ளிகேஷனில் என்னோட ஃபர்ஸ்ட் புக் வந்து ரிலீஸ் ஆச்சு. இது ரிலீஸ் ஆன டைமில் எனக்கு வந்து சப்போர்ட்டு ஒன்றுமே வரல. அதாவது இந்த கவிதைகள் நல்லா இருக்கணும் இல்லை வந்து இந்த மாதிரி இதை வந்து பண்ணிடணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. இது ரிலீஸ் ஆனது புக் டைமில் நான் என்ன பண்ணிட்டேன்னா 3 புத்தகங்கள் போட்டுட்டு கை நிறைய ஒரு புத்தகத்தை வச்சுட்டு புக் ஃபேரில் போய் சுற்றிட்டு இருக்கேன். யாரெல்லாம் பார்க்கணும் எல்லாருக்கையும் வந்து பேராசிரியர்களாக இருக்கணும் எழுத்தாளர்களாக இருக்கும் கவிஞர்கள் யாரை பார்த்தாலும் இந்த மாதிரி நான் எக்ஸிஸ்ட் படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் ஒரு புக் போட்டிருக்கேன் எனக்கு படிச்சுட்டு சொல்லுங்க சொல்லிட்டு என்னோட நம்பர் இருக்குது அவங்க நம்பர் வாங்கி எனக்கு படிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 பேரை நான் மீட் பண்ணியிருக்கேன். 60 கவிஞர்கள் எழுத்தாளர்கள் பேராசிரியர்கள்னு சொல்லிட்டு அவ்வளோ பேரை நான் மீட் பண்ணேன். ஒருத்தர் ஒரே ஒரு மேம் மட்டும் எனக்கு கான்டாக்ட் பண்ணாங்க. லயோலா காலேஜில் அவங்க வந்து ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்க மட்டும் அவங்க வந்து கார்த்திக் தேவதாவோட சிஸ்டர் உமா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேம். ஸோ அவங்க மட்டும்தான் எனக்கு வந்து மெசேஜ் போட்டுருந்தாங்கம்மா நான் படித்தேம்மா அடுத்த ஈவெண்ட்டில் பார்க்கும்போது சொல்லியிருந்தாங்க படித்தேம்மா இந்த மாதிரி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதை விடுத்து யாருமே வந்து பேராசிரியர்களாக இருக்கட்டும் இல்லை நமக்கு தெரியாத எழுத்தாளர்களாகட்டும் தெரிஞ்ச நண்பர்களாக இருக்கட்டும் வந்து பேச கிடையாது. நமக்குன்னு ஒரு 4 நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க எப்போவுமே நல்லதோ கெட்டதோ நம்ம கூட இருப்பாங்க. அவங்கள விடுத்து எனக்கு வந்து வெளியிருந்து எங்கேயுமே வர கிடையாது. ஸோ இது முடிச்சுட்டு என்னோட கல்வியில் மனம்னு ஒன்று நடக்கும். இப்போ கவியரங்கம் நடத்த மாதிரி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 3 மணிக்கு மரத்தரையில் உட்காந்து எல்லாரும் உட்காந்து கவிதை வாசிக்கிறது கதைகள் வாசிச்சு டிஸ்கஸ் பண்ணுறது விமர்சனம் மோஸ்ட் வந்து எப்படி போனால் கிரிட்டிசைசிங் வியூவில் வேணால் போகும். ஏன்னா நீங்கள் உங்களோட ரைட்டிங் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே போகும்.
ஸ்ருதி டிவி லிட்ரேச்சர் இந்த மாதிரி நிறைய லிட்ரேச்சர் டிவிஸ் வந்து போடுவாங்க. நிறைய ஈவெண்ட்ஸுடைய வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ்லாம் நான் கேட்டுட்டே இருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நவீன கவிதைகள் எழுதுறதுக்கான பயிலரங்கமும் நடக்கும். நான் அதிகமாக போவேன். சென்னையில் நடக்கிறது எக்மோராக குடம்பாக்கம் அந்த ஈவெண்ட்ஸ்லாம் போயிடுவேன். போக முடியாத டைமில் வந்து இந்த லிட்ரேச்சர் டிவியில் வந்து நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்பேன். ஸோ அவங்க கொடுக்குற டிப்ஸ் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் பற்றிலாம் பேசும்போது கண்டென்ட்ல நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் என்னோட சிலபஸில் வந்து இலக்கிய வரலாறு இலக்கண வரலாறு இதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் படிச்சுட்டு ஓரளவுக்கு அப்போதான் நம்பிக்கையே வரது நம்ம மேலே ஒரு தனி மனுஷியா ஓகே நம்ம பண்ணுறது வந்து ஏதோ ஓரளவுக்கு ஓகே தான். என்னுடைய கவிதை நான் போட்டிருப்பேன். இது வந்து எத்தனை நெஞ்சுகளில் குத்தி கிளிக்கும் என் கவிதைகள் எனக்கு தெரியாது. யாரோ ஒருவரின் வழியாக யாரோ ஒருவரின் ஒளியாக பொருளாக இந்த கவிதை அவங்களுடைய நெஞ்சுக்கு சொல்லிடுச்சுன்னா அது என்னோட வெற்றி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வெற்றி நான் அடைஞ்சிட்டேன். அதோட நான் ஸ்டாப் ஆக போகிறதில்லை. அடுத்தடுத்து வர போகிறேன். முதல் கவிதை தொகுப்பு வந்து இவ்வளவு பழகி நினச்சி பார்த்தாலே அதை வந்து ஒரு 500 பக்கம் புத்தகமாக போடலாம். அந்த அளவுக்கு ஒரு இது. இரண்டாவது புத்தகம் வந்து எனக்கு எவ்வளவு ஈஸியாக அமைஞ்சதுன்னா அது ரொம்ப இனிமையாக அந்த கதையை நினைக்கும் போதே வந்து இன்னும் 100 புத்தகம் போடலாம் அப்படின்ற மாதிரி தோணும். இந்த முதல் புத்தகம்லாம் போட்டு அந்த சமயத்தில் தான் வந்து எனக்கு நிறைய இலக்கிய பதிப்பகங்களாக இருக்கட்டும் இல்லை ஆர்கனைஸ் பண்ணுற டீம்ஸ் நிறைய நபர்களுடைய கான்டாக்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அப்படிதான் எனக்கு வாசகசாலை அறிமுகமானாங்க. ஒரு ஈவெண்ட்டுக்காக புத்தகம் அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில். அவங்க வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து ஆர்டர் இது பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து எனக்கு சும்மா ஒரு மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்கு நீங்கள் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் நான் வாசகசாலைக்குள்ள அறிமுகமாயிட்டு அவங்களுடைய மின்னிதழ் வந்து அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் வந்து மேகசின் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மேகசின்ல கவிதைகள் எழுத ஆரம்பிச்சேன். வாசகசாலை கிட்ட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இல்லை வந்து நீங்கள் போறவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க உண்மையை விமர்சனமா சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய கவிதைகளாக இருக்க சொல்லும்போது அங்க இருக்கிற நபர் வந்து பேசுவாங்க என்கிட்ட, இது வந்து நீங்க பழைய ரைட்டிங்லாம் இருக்கு, நீங்க வந்து இது இப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்க வந்து இதுக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம், இது வந்து புதுசா இருக்கு, நீங்க இதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க சௌமியா, இப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் கொடுப்பாங்க. நான் வந்து எல்லாத்தையும் கேட்டுப்பேன். ஆனா எண்ட் ஆஃப் த டே வந்து எனக்கு எது என்னோட ரைட்டிங் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுதோ அதை மட்டும் தான் எழுதுவேன். அப்படி வந்து போன மாசம் புத்தகம் போடணும்னு முடிவு பண்ணி அடுத்த மாசம் வந்து புத்தகம் வந்துருச்சு. ரெண்டாவது இதை தான் நான் தெரிவிக்கிறேன் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து வெளியே வந்துருச்சு. முதல் புத்தகம் போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 25,000 கிட்ட நான் செலவு பண்ணேன். ஆனா அடுத்த புத்தகம் போடும்போது எனக்கு வந்து பதிவு செலவு கூட ஆகல. ஏன்னா எல்லாமே பதிவுகளுமே பார்த்துக்கிட்டாங்க. ஒரு மாணவி எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா இது வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா நிற்கிறேன் இந்த இடத்துல வந்து எப்படி வந்து முதல்ல எப்படி இருந்தேன் அடுத்த புத்தகத்துக்கு எப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து இலக்கிய உலகத்துல கரெக்ட்லி இஃப் ஐம் ராங் ஓகே இலக்கிய உலகத்துல வந்து தான் இப்படி ஒரு நல்ல உள்ளம் தான் இப்படியெல்லாம் உதவிகரம் மீன்றோன்னு பிரகடனப்படுத்திக்கிற பல நிறுவனங்களா இருக்கட்டும் இலக்கிய அமைப்புகளா இருக்கட்டும் அப்படி இருக்கிறது இல்லை. அதை நான் வந்து நிறைய வந்து அனுபவப்பட்டிருக்கேன். சில இதெல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா உண்மையாவே அவர்கள் வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. தன்னுடைய ஐடியாலஜி இதுதான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா அந்த மேடையிலே இந்த பக்கம் வந்த உடனே அவங்க மனிதர்கள்கிட்ட பேசுறது மொத்தமா வேறையா இருக்கு. ஸோ இந்த முரண் வந்து இலக்கிய அமைப்புகள்கிட்ட இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனிதர்கள்கிட்ட இருக்கும்போது மனிதர்கள்கிட்ட இருக்குன்னா அது ஓகே. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்க இலக்கியத்துக்குள்ள வரல, நிறைய விஷயம் தெரியல அப்படின்னு நிறைய நம்ம சொல்லலாம். இப்படி மேடை பேசிட்டு அப்படி மேடை விட்டு இறங்கினோடனே அந்த மாற்றங்கள்லாம் வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இந்த பாயிண்ட் நான் சொல்லும் போது என்ன வந்து நிறைய பேர் தப்பா சொன்னாங்க, நீ எப்படி இப்படி சொல்ற, அவங்க எவ்வளோ முற்போக்கான விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க, இப்படி அவங்க பேசுறது உங்களுக்கு தான் புரியாம பேசிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஆனா ஒன்றும் அப்படி கிடையாது. இப்போ நான் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூஸும் ரொம்ப சிலது இப்போ வந்துகிட்டே இருக்கு. மார்க்கெட் வேர்ட்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் இது வந்து ரொம்ப நல்லாவே பூம் ஆகும். பெரிய பெரிய நிறுவனங்களே இது வந்து பூம் ஆகிட்டு இருக்கு. அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பொள்ளாச்சி இலக்கிய பட்ட மாதிரியான நண்பர்கள் தோழர்கள் வந்து இன்னும் என்ன மாதிரியான மாணவர்களுக்கு இல்லை வளர்ந்து வர்ற நிறைய பேருக்கு வந்து நீங்களும் தேடி இல்லை நான் அணுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு.